ஆனந்தி வந்து அப்படியே தோள் மேலே வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, குமரன் தோள் மேலே அப்படியே சாஞ்சு வராங்க. அதே மாதிரி குமரனும் வந்து அப்படியே சாஞ்சு வர 2 பேருமே அப்படியே சாஞ்சு தன்னையும் மறந்து தூங்கிட்டு வராங்க. குமரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனந்தி வந்து அப்படியே கனவுல தன்னோட டூயட் பாடுற மாதிரியும் அதுக்கப்புறம் நெருக்கமாக இருக்க மாதிரியும் அப்படியே கனவு கண்டு அப்படியே தூங்குறாரு. அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்க, போகிற இடம் வந்துடுறாங்க. அப்புறம் திடீர்னு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஆனந்தி வந்து ஐயோ இப்படி தோள் மேலே சாஞ்சிருக்குமே. அப்புறம் வந்து குமரனும் வந்து ஐயோ சாரிங்க அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க அப்படின்றாங்க. 2 பேருமே இறங்க என்ன 2 பேரும் நல்லா தூக்கமா அப்படின்னு ஒன்று ஆமாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு எல்லாம் தலைவலி எப்படி இருக்கா இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. இங்கே தான் இருக்க எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்து சார் இந்த இடம் என்ன சார் இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆமாங்க சும்மாவா அவ்வளோ பேர் வருவாங்க. இப்போ நம்ம சரக்குலாம் இறக்கி அங்கே வைக்கணும், வச்சுட்டு யார் யாருதுன்னு வந்துருவாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஆமாங்க நம்ம ஊர் மக்கள்லாம் கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியாபாரிகள் எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க சரக்கை வந்து ஒப்படைக்கிறாங்க. அடுத்து வந்து ஆனந்தி வந்து அவங்களோட துணி எல்லாத்தையுமே எடுத்து சார் நீங்கள் சார் அப்படின்னோடனே எங்கள்கிட்ட பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு, இது எல்லாத்தையும் விற்கணும், எப்படி விற்கணும் சார் பார்த்துக்கலாம் சார், எல்லாரும் ஒன்றாவே வைங்க, ஒன்றாவே சேல்ஸ் பண்ணலாம் சார் அப்படின்னோடனே ஆனந்திக்கு எவ்வளோ பெரிய மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறிக்கிறாரு நம்ம குமரன். அடுத்து வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து பார்த்து ஆனந்தி செய்கிறதையும் அதே மாதிரி குமரன் வந்து அவங்கள ரசிக்கிறதும் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போவில் வந்து ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்க. அந்த காம்படிஷனில் வந்து ஆனந்தி அதுக்கப்புறம் குமரன் எல்லாருமே கலந்துக்கின்னு சூப்பராக வந்து காம்படிஷனை அவ்வளோ அழகாக வந்து பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து உண்மையிலேயே ஆனந்தியும் குமரனும் எவ்வளோ நல்லா இருக்காங்க, ஜோடி பொருத்தமாக இருக்காங்க. ஆனந்தியோட வாழ்க்கை தான் இப்படி ஆகிடுச்சு, குமரன் சார் மாதிரி ஒரு நல்லவர் கிடச்சா ஆனந்தியோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும்ல, என் ஃப்ரெண்டு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, இதே மாதிரி எப்போ சந்தோஷமாக இருந்திருப்பாள், ஆனால் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்னோட ஆனந்திக்கு கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து பூரிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு குணவதி. குணவதி வந்து குமரன் சார் கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது அவங்களுக்கு. குமரன் சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு கேட்குறாங்க குணவதி. சொல்லுங்கள் குணவதி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஆனந்தி அங்கே இருக்காங்க அப்படின்னோடனே சரி ஓகே ஆனந்தி இல்லாமல் தான் பேசணும், சரி நீங்கள் ஆனந்தி பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சார் கிட்ட கேட்குறாங்க. குமரன் வந்து அது வந்துங்க சொல்லுங்கள் சார், ஆனந்தி மாதிரி ஒருத்தர் நான் பார்க்கவே முடியாதுங்க, அவங்கக்குள்ளே நிறைய திறமை ஒழிஞ்சிருக்கு, அது மட்டும் கிடையாது அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு ஆமாங்க அவள் சின்ன வயசுலேருந்து அப்படி தான், சின்ன வயசுலேருந்து உங்கள் ஃப்ரெண்டு, ஆமாங்க ரொம்ப ஃப்ரெண்டு, ஆனால் அவள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு. என்னங்க சொல்கிறீங்க, அவங்களும் அப்படி தான், நான் சோகமாக இருக்கும்போது டீ குடிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் என்னங்க சோகம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்குங்க அதெல்லாம், ஆனால் வந்து கண்டிப்பாக வாழ்க்கைன்னா எவ்வளோ பிரச்சனை இருக்கதானங்க செய்யும், அதே மாதிரி ஆனந்திக்கு பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கும்ல அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா, சொல்லுங்கள் குணவதி அப்படின்னோடனே சரி நீங்கள் யாரையாவது விரும்பியிருக்கீங்களா சார் அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்டு ஏன் குணவதி இப்படி கேட்குறாங்க, ஒருவேளை ஆனந்தி விரும்புறது தெரிஞ்சிச்சோ, அப்படிலாம் இல்லைங்க அப்படின்றாங்க. சரிங்க உங்களுக்கு வர்ற பொண்ணு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நல்ல குணமாக இருக்கணும், அதே மாதிரி எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசணும், நல்லா பழகணும், எங்கள் வீட்டை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், என்ன அதே மாதிரி குடும்பத்தை எல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதானே சார், இது எல்லாரோட ஜென்ஸோட வந்து விருப்பங்க, ஆனால் இன்னொரு விருப்பமும் எனக்கு அடிஷ்னலாக இருக்குது. என்ன அப்படின்னோன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நானும் உறுதுணையாக இருக்கணுங்க அப்படின்றாரு. அதை கேட்டு அப்படியே வந்து சந்தோஷம் தாங்க முடியல குணவதிக்கு. உண்மையிலேயே வந்து சூப்பர் இருந்து சார் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சார் சூப்பர் சார் அப்படின்னு. ஆமாங்க வாழ்க்கையில் ஒய்ஃப் ஜெயிக்கிறத ஹஸ்பண்ட் விரும்பணுங்க, அதுவும் எனக்கு முக்கியம், அவங்க என்ன ஜெயிக்கணும் என்ன பண்ணணும்னு விரும்புகிறாங்களோ அதை நான் கண்டிப்பாக பண்ண விடுவேன், அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சூப்பர் சார்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க. இந்த விஷயத்த வந்து ஆனந்தி கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிற குணா, அவர் மனசில் எப்படிலாம் இருக்க பாரு, இந்த மாதிரி ஒருத்தருக்கு கணவராக அவனுக்கு அமைஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்றாங்க. எதுக்கு குணா இதெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னோடனே இல்லை இந்த மாதிரி இருந்தால் உனக்கு உண்மையிலேயே நல்லா இருந்திருக்கும், குணா ஆக வேண்டியதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனந்தி.